பிரதர் சிஸ்டர், உங்களில் பிள்ளையை வச்சுட்டு இன்னொரு ஆக்கள்ற பிள்ளையை சுட்டி காட்டுறீங்களா? தேவன் இன்றைக்கு தான் உங்களோட இந்த வசனத்துடா பேசுகிறார். நம் வசனத்துக்குள்ளாய் போவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உன் கண்ணில் இருக்கிற உதரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணிலிருந்து துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? ஆம் பிரியமானவர்கள், தேவன் பேசுகிறார் அந்த வசனத்தினூடாக. உன் கண்ணில் ஒரு உதிரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கிற துருந்து எடுத்து போடட்டும் என்று எப்படி சொல்ற? யோசிங்க. உங்களில் பிள்ளையை வச்சுட்டு இன்னொரு ஆக்கிற பிள்ளையை நீங்கள் சுட்டி காட்டுறது தப்பா சரியா? அது மிக தவறான ஒரு காரியம். தேவனுடைய அதிலிருந்து அந்த தவறை நீங்கள் இனி செய்யக்கூடாது என்று தேவன் உங்களுக்குள்ள பேசுகிறார். நீங்கள் இந்த தவறை இனிமேல் செய்யாதீங்க. தேவன் சொல்லுகிறார், முதலாவது உங்களோட பிரச்சனையை நீங்கள், அதாவது உங்களோட பிள்ளையை நீங்கள் திருத்தி கொள்ளுங்க. முதலாவது உங்களோட கண்ணில் இருக்கிற உதவத்தை எடுத்து போடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற ஆக்களை நியாயம் தீர்க்கலாம். தேவன் சொல்லுகிறார், நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்ப்பது தேவனுடையது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. தேவன் தான் யுத்தம் செய்வார். தேவன் தான் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் இன்னொருத்தர பிள்ளையை நீங்கள் சுட்டி காட்டாதீங்க. முதல்ல நாம சரியாக நடக்கிறோமா, நாம சரியான பாதையில் செல்லுறோமா என்ற மட்டும் பார்த்து அதற்குரியதான வழிகளை நீங்கள் செய்யுங்க. ஒரு வாழ்க்கையிலே தேவனை தினந்தோறும் அவரை தேடி அவரை வாழ்க்கையிலே ஒரு சொந்த அவரோடு கூட நடக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்க. தேவன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீக்குவார். God bless you. Amen.